நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைட்டு வச்சு நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நம்ம என்ன பேசுவோம்னா, கடந்த ஜூன் 2ஆம் தேதி தமிழக முதலமைச்சரை தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தின் சார்பில் நேரில் சந்தித்து மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான பல்வேறு கோரிக்கை மனுக்களை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுக்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இது பாகம் 2 காணொலி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த காணொலியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி தொடர்பாகவும் அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சரிடம் என்ன கோரிக்கை வைத்திருந்தோம் என்பதை பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். அந்த காணொலியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். அதே போல் இன்றைய காணொலியில் என்ன பார்க்குறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக முதலமைச்சரிடம் என்ன பேசணும், என்ன கோரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோரிக்கைகளையும் சேர்த்து இந்த காணொலியில் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லுறேன். நண்பர்களே, தமிழக முதலமைச்சர் நம்மை அன்போடு வரவேற்று நல்ல பண்போடு அமர வைத்து நம்முடைய கோரிக்கைகள் ஒன்றொன்றையும் உன்னிப்பாக கேட்டு, என்னுடைய அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கும், கட்டாயம் நான் மாற்றுத்திறனாளிய கோரிக்கைகளை, அதுவும் என்னுடைய துறை சார்ந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கொஞ்சம் நிதி நிலைமை சீராகும் வரை தயவுசெய்து பொறுத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே நாம் மூன்றாவதாக வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது வேலைவாய்ப்பு தொடர்பானது. வேலைவாய்ப்பு தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை நாம் அவரிடம் கொடுத்திருக்கிறோம். அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தமிழக முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்பந்தமான கோரிக்கைகள் மிகவும் முக்கியமானது. பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் அவர்களது கல்வித் தகுதிக்கேற்ப அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் கை கொடுக்கும் கை சேனலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உதவித்தொகை வேண்டாம், எந்த விதமான நலத்திட்டங்களும் வேண்டாம், எனக்கு தயவுசெய்து ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு கொடுங்க, மாதம் ஒரு 15,000 ரூபா நிரந்தர வருமானம் இருந்தால் கூட எனக்கு போதும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வேலைவாய்ப்பும் இல்லாமல் வறுமையில் உணவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. அதனால் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அரசு துறை இல்லை தனியார் துறை ஒரு நிரந்தர வருமானமுடைய மாற்றுத்திறனாளிகளாக அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் தகுதிக்கேற்ற வேலைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கடந்த 2021ஆம் ஆண்டு அப்போதைய திமுக அரசு 20 நபர்களுக்கு மேல் பணியாளர்களை வைத்துள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் 5% வேலைவாய்ப்பை மாற்றுத்திறனாளிக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு அரசாணை வெளியிட்டது. எனினும் இந்த அரசாணைப்படி தமிழகத்தில் ஒருவருக்கு கூட வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் 4%, தனியார் துறையில் 5% வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படுவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கோம். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னதான், பலமுறை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். 2021ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அப்போது இருக்கக்கூடிய அரசுகள் உடனே பரிசீலிப்பதாக சொல்லி அரசாணையை போட்டு போயிடுவாங்க. அரசாணையை போட்டதோடு சரி, அந்த அரசாணையை அமல்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கை நீ கேட்டால் நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். அதுக்கு ஒரு உதாரணம் தான், 2 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவரும் 2 ஆண்டுகள் முடித்தால் பணி நிரந்தரப்படுத்துவோம்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனால் உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகும் கூட இன்றைக்கி வரைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கான எந்த நடவடிக்கைகளுமே எந்த அரசாங்கமும் எடுக்கவில்லை. திமுக அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை திமுகவே மதிக்க மாட்டேங்கிற போது அப்போ அதிமுகவோ இல்லை டிவிகேவோ வந்தால் எப்படி மதிப்பார்கள் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுகிறேன். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு என்ன சொல்லுச்சு, 20 நபர்களுக்கு மேலே, உதாரணத்துக்கு பெரிய பெரிய துணிக்கடைகள் நகைக்கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க, 50 பேர் 100 பேர் 200 பேர் வேலை செய்வாங்க. பெரிய பெரிய மால்கள்லாம் பார்த்தீங்கன்னா 300 பேர் 400 பேர் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யக்கூடியவர்களை 20 நபர்களுக்கு மேலே எந்தெந்த நிறுவனங்கள் வேலைகள் ஆள் வச்சிருக்கோ அதில் ஒரு நபர் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும். 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5 பேர் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான கழிவறையிலேருந்து அவங்களுக்கு ஏற்ற வேலைகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அரசாணை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட வேலை கொடுக்கல. அதனால் அந்த வேலையை உடனடியாக உத்தரவாதப்படுத்தணும். அரசு துறைகளில் 4% வேலைவாய்ப்பை உத்தரவாதப்படுத்தணும். அதே போல் தனியார் துறையில் 5% வேலைவாய்ப்பை கட்டாயம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி சுயதொழில் புரிய விரும்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வித பிணையுமின்றி மானியத்துடன் வங்கி கடன் வழங்க வேண்டும். அதுவும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கூட வேடிக்கையாக சொல்லுவேன், ஓடி போகிறவனுக்கும் ஏமாத்துறவனுக்கு தான் பேங்குகள் முதல்ல லோன் கொடுப்பான். நம்மளை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, கொடுக்குற பணத்தை வச்சு ஒழுக்கமாக ஒரு தொழில் பண்ணி அதை சம்பாரித்து என்னையும் என் பொண்டாட்டி பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் நான் காப்பாற்றிக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான உதவியும் இந்த வங்கிகள் தராது. 1008 டாக்குமெண்ட்டை கேட்டு அலைய வச்சு சங்க வச்சு கடைசியில் நமக்கு
லோனே வேணாண்டா அப்படிங்கிற மனநிலைக்கு நம்மை தள்ளுவார்களே ஒழிய நமக்கு வங்கி கடன் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதை தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்டாங்கன்னா என்ன தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்றபடி அதுக்காக வந்து அவங்க கேட்குறதுலேருந்து 10 ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா 50,000 கொடுத்தா அவனால் தொழில் பண்ண முடியாது. அப்போ அவர்கள் என்ன தொழில் செய்ய விரும்புகிறார்கள், என்ன இப்போ அவங்க பிழைக்கிறதுக்காக நடவடிக்கை ஏற்படுத்திருக்காங்க, அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுது, அந்த முதலீடு உண்மையிலே அந்த முதலீடு தேவைப்படுமா அப்படிங்கிறத ஆலோசித்து அதற்கு ஏற்றபடி நீங்கள் கொடுக்கணும். அதுவும் பிணை இல்லாமல் கொடுக்கணுமே ஒழிய நீங்கள் எல்லாத்துக்கும் பிணையை கூட்டு வேணாம். எவன் எங்களை கூப்பிடுவான்? சொந்த அண்ணன் தம்பியே வந்து பெத்த தாய் தகப்பனை நம்புறதில்ல, பெத்த தாய் தகப்பன் மகன்களை நம்புறதில்ல. இப்படியாக ஒரு நம்பிக்கையற்ற சூழல், நம்பிக்கையற்ற சமூகமாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கேட்குறான் அப்படின்னா, இல்லை ஒரு 50,000 கேட்டால் கூட 2 பேருக்கு வந்து கையெழுத்து போட சொல்லணும். எவன் என்னை நம்பி கையெழுத்து போடுவான்? நார்மலாக இருக்கணும் பல பேர் ஏமாற்றிட்டு போயிடுறேன். மாற்றுத்திறனாளியாக இருந்து நம்ம வந்து ஏமாற்றிடுவோங்கிற நினைப்பில் தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையாக நாம் வச்சுருக்கோம். கண்டிப்பாக எவ்வித பிணையும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ஆவின் பாலகம் அமைக்க விரும்பும் மாற்றுத்திறனாளிக்கு பொதுமக்கள் கூடும் அனைத்து இடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் ஆவின் பாலகம் அமைக்க அனுமதி அளிக்கணுங்கிறான். இன்றைக்கி ஆவின் பாலகம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வைக்க விரும்பினாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு இடத்த குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து 50,000 ரூபா மதிப்புள்ள ஆவின் பொருட்களை அவங்க கொடுக்குறாங்க, மானியமாகவும் கொடுக்குறாங்க. ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த ஆவின் பாலகம் வைக்கிறதுக்குள்ளே அவன் படுற அவஸ்தை இருக்குது பாருங்க, அவ்வளோ பெரிய அவஸ்தை. ஏதாவது ஒரு இடத்த கூப்பிட்டு சொன்னோம்னா அது நெடுஞ்சாலைத்துறை அனுமதி தராது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊரக பல துறைகள் வந்து அனுமதிக்காக நம்ம போய்க்கிற போது எல்லா துறைகளுமே வந்து நமக்கு அனுமதி மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குதே ஒழிய, இதே பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவனுக்கு அந்த இடத்த கொடுத்துறாங்க, பொருளாதாரத்தில் மேம்பட்ட நல்லவனாக இருந்தால் அவனுக்கு அந்த அனுமதி கொடுத்துறாங்க. அதே மாதிரி அரசு அலுவலக வளாகங்களுக்குள்ள கூட ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்குள்ளேயோ கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளேயோ இது மாதிரி இடங்களில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் பாலகம் வைப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுப்பதில்லை. அப்போ இந்த நிலைமையை மாற்றி ஆவின் பாலகம் அவர்கள் எங்கே பொதுமக்கள் கூடுற இடத்துல கொடுத்தா தான் நான் டீ காப்பி போட்டு விற்க முடியும், பால் விற்க முடியும். பொதுமக்களே நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் நீ ஆவின் பாலகத்தை போட்டுக்கன்னு சொன்னால் நீ 50,000 பொருள் கொடுப்ப. 50,000 பொருள் கொடுத்து நான் வருஷம் முழுக்க வச்சுட்டு இருக்க பொருளாது. ஒரு நாள் தாங்கும், 2 நாள் தாங்கும், 3 நாள் தாங்கும், அப்புறம் 4வது நாள் கெட்டு போயிடும். 50,000 கைனா போயிடும். அந்த 50,000 பொருளை நீ எது கொடுக்குற? அதை வச்சு அதை ஒரு முதலீடாக வச்சு நான் முன்னேறி என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிறக்காக ஆவின் பாலகம் வைக்கிறதுக்கு நீ கொடுக்குற. ஆனால் அந்த ஆவின் பாலகம் பொதுமக்கள் கூடுற இடத்துல கொடுக்காம பொதுமக்கள் இல்லாத இடத்துல கொடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கு? அதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? அப்போ இதைத்தான் நாம் வந்து அங்கே சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதே போல் தமிழக அரசுக்கு சொந்தமான பொது இடங்கள், பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள் போன்ற இடங்களில் கட்டப்படும் கடைகளில் மாற்றுத்திறனாளிக்கு 5% கடைகள் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும். அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம். பொதுவாக வந்து வணிக வளாகங்கள் கட்டுறாங்க, பேரூராட்சி சார்பில் வணிக வளாகம் அல்லது நகராட்சி சார்பில் வணிக வளாகம் அல்லது மாநகராட்சி சார்பில் வணிக வளாகம் கட்டுறாங்களா, கடைகள் கட்டப்படுகிற போது அது எந்த கட்டணமாக இருந்தாலும் 5%, அதாவது 20 கடை கட்டுறாங்கன்னா 1 கடை, 100 கடை கட்டுறாங்கன்னா 5 கடை மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்குவதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் 2 ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே மாதிரி தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் அரசு நிர்ணயித்த போக்குவரத்து படி தொடர் மாற்றுப்பணி வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். இன்றைக்கி அரசு ஊழியர்களாக பணியாற்றக்கூடிய பல மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்குவரத்து படின்னு என்று சொல்லக்கூடிய 2,500 ரூபா பணம் கொடுக்குறதே கிடையாது. வழக்கமாக ஒரு 20,000 சம்பளம் 30,000 சம்பளம் அதுதான் கொடுக்குறாங்களே ஒழிய அவங்க வந்து போகிறதுக்கான பயணப்படி என்பது கொடுப்பதில்லை. அதனால் அது எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி மாற்றுப்பணி கொடுக்குறதையும் வந்து அவருடைய உடல் இயலாமைக்கு தகுந்த மாதிரி அவருக்கான பணிகளை ஒதுக்கீடு செய்வதிலையும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி டிசம்பர் 3 அன்று பார்த்தீங்கன்னா சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று தனியார் துறையில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவருக்கும் ஊதியத்துடன் கூடிய சிறப்பு விடுப்பு கொடுக்கணும். அவங்க அரசாங்க துறையில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடுவதற்காக அன்றைய தினம் சிறப்பு விடுமுறை கொடுக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமாக இந்த கோரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக நண்பர்களே, வேலைவாய்ப்பு சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோரிக்கைகளை மொத்தமாக தொகுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் பரிசீலனித்து கவனமாக கேட்ட முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் என்ன முடியுமோ என்று நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கார். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாகம் 2 காணொலி. அடுத்த பாகம் 3 காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.